அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. இதுக்கு நாம் இப்போது 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கோம். கொஞ்சோண்டு திருவண்ண தேங்காய் பூ, 1 கப்பு சர்க்கரை, 2 லேசான தேங்காய் பால், 1 கட்டி தேங்காய் பால். முதல்ல இது செய்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சிடணும். தண்ணி கொஞ்சம் கொதி வந்ததும் இறக்கி வச்சு இந்த மாவில் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு இதில் சேர்த்துடலாம். இதுலேருந்து நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதை பாலோடு சேர்த்து கலந்துடலாம். இப்போ கொஞ்சம் துருவின தேங்காய் பூ, சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக லைட்டாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதில் கலந்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மாவு கொஞ்சம் ஆறினதும் உருண்டைகளை பிடிச்சிடலாம். இப்போ மாவு ஆறிடுச்சு, உருண்டைகளை பிடிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கலாம். ரொம்ப ரொம்ப பெருசாக எடுத்துடாதீங்க, சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம். லேசான தேங்காய் பால், ஒரு 2 ஏலக்காய் இதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூளும் சேர்க்கலாம். நம்ம இப்போ ஏலக்காய் சேர்த்துருக்கோம். வரணும், இந்த பால் லைட்டாக கொதி வரணும். உருண்டைகள்லாம் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம பாலில் போட்டு எடுத்துடலாம். பால் லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ உருண்டைகளை போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மாவு, அதை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 டீஸ்பூன் இதில் இப்போ கலந்து விட்டாச்சு. உருண்டைங்களை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைங்களாக நம்ம உருட்டி வச்சுருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் வெந்து வர ஈஸியாக இருக்கும். 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஆகும். இருக்கட்டும், இது இப்போ கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 1 கப் சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு சர்க்கரை கொஞ்சம் நேரம் கரையட்டும். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நாம் இப்போ 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வச்சுருந்தோம்ல கட்டி தேங்காய் பால், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தேங்காய் பால் கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.